அதிகாரத்தில் இருக்கிறவங்க சட்டத்தின் ஆட்சியை மீறுறதும் அல்லது தனிநபர்கள்ல பணம் அல்லது வேறு பலம் பொருந்தியவர்கள் கார்ப்பரேட் பலம் பொருந்தியவர்கள் சட்டத்தின் ஆட்சியை மீறுவதும் இந்த 75 வருஷத்துக்கு மேல ரொம்ப சகஜமா நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒன்றியம்ங்கிற வார்த்தை வந்து ஓரளவு இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னாக்கா அதை வந்து மத்திய அரசுக்கு சார்பாக தான் பல விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம், இது வந்து 100% ஜுடிஷியரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஜுடிஷியரியில் ஜட்ஜாக இருக்கிறவங்களில் பாதி பேர் வந்து அங்கிள்ஸ்ன்றவங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Wizerv. இன்னைக்கு 26 நவம்பர் 2023. இந்த நாள்ல இருந்து 74 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 26 நவம்பர் 1949 அன்னைக்கு தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எனாக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் தள்ளி 26 ஜனவரி 1950க்கு அப்புறம் தான் அதை வந்து எஃபெக்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த பூர்ண ஸ்வராஜ் அந்த டேட் வருது அப்படிங்கிறதுனால அதை நம்ம மறந்துடக்கூடாது, ஹானர் பண்ணணுங்கிறதுனால 26 நவம்பர் எனாக்ட் ஆனதை ஒரு சில மாதங்கள் தள்ளி 26 ஜனவரி 1950 வரைக்கும் கொண்டு வந்து எஃபெக்ட்டுக்கு கொண்டு வந்து தென் வி பிகேம் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. அதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் ராஜ்ல இருந்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்மளோட ஸ்டேட் ஆஃப் த ஹெட்டாக வந்து மன்னர் இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம பிரசிடெண்ட்டாக ஏற்றுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரியில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸோட இன்னைக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ஆயிரக்கணக்கான பேஜஸில் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் போய்கிட்டே இருக்குது, ரொம்ப இன்டர்பிரேட்டிவாக இருக்குது, லீகல் மைண்ட் இருக்கிறவங்க தான் இதை வந்து சரியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸோட இருக்கிற நம்மளோட கான்ஸ்டியூஷன். இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் டே. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுறேன். அந்த கான்ஸ்டியூஷன் டே அன்னைக்கு நம்மளோட UPSC ரிலேட்டடாக நிறைய கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபிள்ஸ், ப்ரொவிஷன்ஸ், nuances அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக we have started one playlist called expert opinion. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு கான்ஸ்டியூஷன் பற்றி பேசுறதுக்காக we have our guest, none other than senior advocate of Madras High Court, Mr. M Vijayan. சார் வணக்கம். வணக்கம். நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து நீங்கள் ஒரு ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எப்படி சார் சொல்லுவீங்க? ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, எல்லாத்துக்கும் ஒரு டிசிப்ளின்டு கோட் இருக்கா மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு டிசிப்ளின் கோடு. ஓகே. தனிநபர்களுக்கு ஒரு ஸ்கூலில் இருக்கிற சட்டம் வந்து ஸ்கூல் டிசிப்ளின். ஓகே. அப்புறம் சிட்டிசன்ஸுக்கு இருக்கிறது அசம்பிளி டிசிப்ளின். ஓகே. லா போடுறது. ஓகே. கவர்ன் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும். ஓகே. அதனால் கவர்ன் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற டிசிப்ளின் பேர் வந்து கான்ஸ்டியூஷன். இந்த கவர்ன் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற டிசிப்ளினில் நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, இந்த டிசிப்ளினுக்கு எல்லாத்துக்கும் ஒரு செக் இருக்கணும். அப்படின்னா எக்ஸசிவ் லெஜிஸ்லேஷனும் எக்ஸிக்யூட்டிவ் போகக்கூடாதுன்னு வி ஹாவ் எ சாப்டர் கால்டு ஃபண்டமெண்டல் ரைட். கரெக்ட். பார்ட் 3ல கான்ஸ்டியூஷனில். கரெக்ட். அந்த சாப்டரில் வந்து இந்த டிசிப்ளினை, அந்த சாப்டரில் இருக்கிற ரைட்ஸை கெடுக்கிற மாதிரி எதுவும் செய்ய முடியாது, சட்டம் ஏற்ற முடியாது அல்லது நிர்வாகம் பண்ண முடியாதுங்கிறது தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் உள்ள ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்டேஜியஸ் பொசிஷன். அந்த பணியை வந்து மற்றவங்கள்ட்ட கொடுக்காம நீதிமன்றத்திட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஜுடிஷியல் ரிவ்யூவில். ஆக ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த அரசாங்கத்தை ஆள்வதற்கு தேவையான 3 பிரிவுகளை ஒருநிலைப்படுத்துவதற்காக மக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது அடிப்படை உரிமை கொடுத்து எழுதப்பட்டது தான் நம்ம கான்ஸ்டியூஷன். அமேசிங், அமேசிங். இப்போ நீங்கள் வந்து பார்க்காத பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சே பர்சனலாக யூ ஆர் அன் ஆக்டிவிஸ்ட் ஆன் PIL. இன்னும் ஆடியன்ஸ்க்கு வந்து உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, 1991 வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலி ஆர்டிகல் 356 இன்வோக் பண்ணி பிரசிடென்ட் ரூலில் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து சாரே வந்து ஹி ஃபைல்ட் த ரிட் பெட்டிஷன் பிஃபோர் மெட்ராஸ் ஹை கோர்ட். ஸோ அது வந்து ஒரு பெரிய, அப்போ நான் பிறக்கல, பட் இருந்தாலுமே வந்து அது ஒரு பெரிய அட்டென்ஷன் கிரியேட் ஆச்சு.
So likewise, he has filed so many public interest litigations, and he has a amazing practice on writs. ஸோ இப்போ எவ்வளவோ நீங்கள் ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம இதை சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ்க்காக பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்டரோ இல்லை ஒரு லெஜிஸ்லேஷனோ எப்படியோ ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னா அதை கரெக்டாக அவங்க கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்லேயே டிராஃப்ட் பண்ணுறாங்கன்னா அது போய் ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ சேலஞ்ச் ஆக போகிறது கிடையாது. இப்போ அந்த மாதிரி டிராஃப்டிங் இருக்கணும், அந்த மாதிரி அந்த பியூரோக்ராட்ஸ் அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? அதுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கான்ஸ்டிடியூஷனல் கவர்னன்ஸ் அல்லது ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. ஓகே. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா சட்டத்தின் ஆட்சி. ஓகே. சட்டத்தின் ஆட்சியை எல்லோரும் சட்டத்திற்கு கீழ் உள்ள எல்லோரும் ஃபாலோ பண்ணால் இந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. குறிப்பாக அதிகாரத்தில் இருக்கிறவங்க சட்டத்தின் ஆட்சியை மீறுறதும் அல்லது தனிநபர்களில் பணம் அல்லது வேறு பலம் பொருந்தியவர்கள், கார்ப்பரேட் பலம் பொருந்தியவர்கள் சட்டத்தின் ஆட்சியை மீறுவதும் இந்த 75 வருஷத்துக்கு மேலே ரொம்ப சகஜமாக நடந்துகிட்டு இருக்கு. அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த பியூரோக்ராட்ஸோ இல்லை கவர்மெண்ட்டோ ஆர்டர்ஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வரும். கண்டிப்பாக. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் கான்ஸ்டிடியூஷனல் கவர்னன்ஸ். ஓகே. இப்போ கான்ஸ்டியூஷன் படி பார்க்குறப்ப எங்களுக்கே நிறைய கொஸ்டின்ஸ் வரும் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ்லாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதுக்கு நடுவில் இருக்கிற லீகல் டசில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்னும் ரியல் சென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸுக்கும் பெரிய ஃபைட்லாம் கிடையாது. ஓகே. ஏன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆர் டைரக்டிவ். கரெக்ட். யூ cannot issue a mandamus to implement a directive principle. என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆமாம். ஓகே. யூ cannot enforce it through court. ஓகே. அதனுடைய பர்பஸே என்னென்னா தேர் ஆல் சம்திங் லைக் ஏ கைட். டைரக்டிவ் பிரின்சிபல் அது ஒரு மாடல், கைட்லைன் மாடல்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதில் நடைமுறையில் சில ஏரியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, சில ஏரியாவில் பண்ணுறதில்ல. ஓகே. இப்போ லிக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் பண்ணணும்னு ஒரு கைட்லைன் இருக்குது. அப்புறம் கான்ஸ்டியூஷன் வந்தபோது அந்த பள்ளிக்கூட கல்வி இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கைட்லைன் இருந்தது. அது ரெண்டும் பண்ணாமையே வச்சுருந்தாங்க ஒரு ரொம்ப வருஷத்துக்கு. 2008 தான் இப்போ அங்கே டைரக்டிவ் பிரின்சிபல் இருந்தாக்க அது பண்ணவே மாட்டேங்கிறாங்கன்னு அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ரைட் டு எஜுகேஷன், தட் ஈவன் அப் டு ஸ்கூல் எஜுகேஷன். என்னுடைய கருத்து என்னென்னா ஸ்கூல் எஜுகேஷன் மொட்டையாக அந்த 13 வயசு 12 வயசில் முடியாது. +2லாம் 13 வயசில் படிக்க முடியாது. அதனால் 18 வயசு வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் எஜுகேஷனை கரெக்டாக பண்ணியிருக்கணும். அது கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. அது கொஞ்சம் மூளையை செலவு வச்சிடணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எஜுகேஷன் பேட்டர்னில் +2 முடிகிற வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷன் தான். அதில் அது வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்டாக அதை க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ அது ஒரு டைரக்டிவ் என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு இல்லை. அந்த டைரக்டிவை நம்ம கரெக்டாக பண்ணோம்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்டை பெருசாக அப்ராகேட் பண்ண போகிறது. ஆமாம். இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனை பார்க்குறப்போ சார் ஒரு சில கமெண்ட்ரிஸ் பார்த்தோம்னா திஸ் இஸ் குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் குவாசி யூனிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் தனியாக இருக்குது, நாடாளுமன்றம் தனியாக இருக்குது. கரெக்ட். அப்புறம் ஸ்டேட்டு சட்டம் இயற்றலாம், மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம். ஆமாம். இது இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் போத் ஸ்டேட் அண்ட் சென்டர் பண்ணாங்க. அப்போது ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் மோதல் வந்ததுன்னா, ஒரு கருத்து வேறுபாடு வந்ததுன்னா சென்ட்ரல் லா ப்ரிவேல் ஆகும். இல்லை அப்படி இல்லை, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லாவை போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய லாவை மாற்றி கூட போடலாம். ஓகே. போட்டுட்டாக்க அதுக்கு பிரசிடென்ட்டினுடைய அசென்ட் கிடச்சிச்சுனாக்க அந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் தட் கேன் ஓவர் ரூல் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் லா ஆன் தட் சப்ஜெக்ட். அப்படி தான் இருக்கு இப்போ இருக்கிற கான்ஸ்டியூஷனல் செட்டப்பில் இருக்குது. இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு கேஸ் அப்படி எடுத்துக்கலாமா? ஜல்லிக்கட்டு கேஸையும் அப்படி எடுத்துக்கலாம். பட் நார்மலாக கன்கரண்ட் லிஸ்ட்டை வர எல்லா சப்ஜெக்டுமே, ஓகே, பொதுப்பட்டியலில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லேயுமே போடுற சட்டம் மத்திய அரசு சட்டம்தான் பிரசித்தி பெற்றது அல்லது பிரதானமானது.
மாநில அரசு சட்டம் மத்திய அரசு சட்டத்துக்கு மாற்றாக எழுதலாம். ஆனால் மாநிலம் அப்படி எழுதினாக்கா அது அந்த மாநிலத்துக்கு ஒண்டி தான் பொருந்தும், மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தாது. அதையும் மறுபடியும் இன்னொரு தடவை வந்து மத்திய அரசு ஒரு திருத்தம் மூலம் பழையபடி மத்திய அரசுக்கே கொண்டு வரலாம். அதுதான் அந்த நீட்லாம். நீட்டில் வந்து பழையபடி மறுபடியும் மத்திய அரசுக்கே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் மத்திய அரசு சட்டம் ஒன்று வந்துச்சுனாக்கா அதுதான் வந்து பிரதானமானதாக இருக்கும். ஸோ நடைமுறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இப்போ நிறையா யூஸ் பண்ணுறோம் இப்போது. ஆனால் ஒன்றியம்ங்கிற வார்த்தை வந்து ஓரளவு இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து மத்திய அரசுக்கு சார்பாக தான் பல விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பு, யூபிஏ ஆக்டு, அந்த மாதிரி சில சட்டங்கள்லாம் மத்திய அரசு வந்து தன்னுடைய முழு வீச்சை எடுத்துக்கிறாங்க. ஒரு யூனிட்டரி பயாஸ் இருக்குது. யூனியன் பயாஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதை வந்து இப்போ குவாசி யூனிட்டரி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து குவாசி யூனிட்டரி தான் எடுத்துக்கணும். ஆர் அதர்வைஸ் இன் டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ், பிரச்சனை வரும்பொழுது மத்திய அரசு சட்டத்துக்கு முன்னுரிமை இருக்கிறது, மாநில அரசு சட்டத்தோட. இது ஆக்சுவலி அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பெனிஃபிட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இன் டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாம், அது ஒரு நல்ல பதம். கரெக்ட், ஃபேண்டாஸ்டிக். இப்போ இன்னைக்கு கூட ஹிந்துவில் வந்து இந்த ஆர்டிகல் 200 கவர்னர் இஷ்யூ வந்து ஒரு எடிட்டோரியல் வந்திருக்கு. இப்போ இது ரொம்ப நாளாக இருக்கிற அந்த பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு தீர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நோ வீட்டோ ஃபார் கவர்னர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னால அப்படித்தான் இருக்கு. கவர்னருங்கிறதுக்கு அவர் ஹி வில் ஆக்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவராக இருந்தால், அப்புறம் ஹி வில் ஆக்ட் சட்டமாக இருந்தால், லெஜிஸ்லேஷன் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பவரில் வந்துச்சுன்னா he will have time only to send back for amendment or variation one time. Yes. Even when that is sent with amendment or without amendment, governor அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு ப்ரொவிசோ டு 200வது ஆர்டிக்கலில் இருக்குது ஆல்ரெடி. இப்போ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்னது புதிய ஒரு விஷயம் அல்ல, அது ஏற்கனவே இருக்குது. ஆனால் அது நடைமுறையில் அவ்வளவு மதிக்கப்படாமல் இருந்து கொண்டிருந்தது, அல்லது ஒரு முட்டுக்கட்டை போடும் ஒரு விஷயமா இருந்தது. கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் தான் அதான். அதனால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி சுப்ரீம் கோர்ட் வந்ததுனால இனிமேல் நாளைக்கு வந்து இப்படி பண்ணாங்கன்னாக்கா நம்ம கண்டெம்ட் எல்லாம் போடலாம். கரெக்ட் கரெக்ட். ஸோ அது இனிமேல் வந்து இன்னார்டினேட்டாக டிலே பண்ண முடியாது. ஃபேண்டாஸ்டிக். ஓகே. இப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, நம்ம இப்போ ஜுடிஷியரி அப்படிங்கிற கான்செப்டை வந்து யூஎஸோட கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். பார்லிமெண்ட்டை வந்து நம்ம கிரேட் பிரிட்டன்லேருந்து எடுக்கிறோம். சுப்ரீம் கோர்ட் அண்ட் அதர் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யூஎஸ்லேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரிங்கிறது எவ்வளோ முக்கியம்? இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக இப்போ கூட வந்து நிறைய அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இஷ்யூஸ் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரிங்கிறது அவசியம் 2 ரீசனுக்காக. ஓகே. ஜுடிஷியரிங்கிறது ஒரு அம்பையர் மாதிரி. ஒரு ஃபுட்பால் கேம்லேயோ கிரிக்கெட் கேம்லேயோ விசில் ப்ளோயர் ஒருத்தங்க இருந்தாகணும். தப்பாக நடந்துச்சுன்னா, எராட்டிக்காக இருந்துச்சுனாக்க அந்த எரரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விசில் ப்ளோ பண்ணி ஆகணும். ஸோ நீதிமன்றங்களுடைய முக்கியமான பொறுப்பு தே ஆர் விசில் ப்ளோயர்ஸ் ஆஃப் தி எக்ஸஸ் ஆஃப் லீகல் அத்தாரிட்டி எக்ஸசைஸ்டு பை எக்ஸஸ், ஐ மீன் not within the limits. Okay. Exercised by executive or the legislature. அதனால் ஜுடிஷியரி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஜுடிஷியரியினுடைய அப்பாயின்மெண்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ் ரோல் இருக்கக்கூடாது. அதுதான் இது மீன் பண்ணுது. ஓகே. ஆனால் அதுக்கு மாற்றான கருத்து சில பேர் சொல்கிறாங்க, பார்லிமெண்ட் பண்ணலாம், அது பண்ணலாம் என்னன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன்லாம் கொண்டு வந்து ஆமாம் இல்லை, அப்போ இல்லை. பட் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதில் இன்னொரு விஷயம், இது வந்து 100% ஜுடிஷியரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி ஜுடிஷியரியில் ஜட்ஜாக இருக்கிறவங்களில் பாதி பேர் வந்து அங்கிள்ஸ்ன்றவங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஒவ்வொருத்தருங்க மாமா மச்சான் அப்படி தான் இருப்பான். ஒரு ஜட்ஜ் இருந்தாருன்னா அவருடைய பையனோ அவருடைய பையனுடைய பையனோ இல்லது அவருடைய மாமா பையனோ அங்கிள் அத்தை பையனோ இல்லை இன்னொரு ஜட்ஜ் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அவன் அங்கிள் சிண்ட்ரோம்னா என்னன்னா, இவன் அப்பாவும் அவன் இன்னொரு அப்பாவும் ஜட்ஜாக ஒரே கோர்ட்டில் இருந்தான். இவன் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனான்னா ஃபேமிலியோட அங்கிள்னு கூப்பிடுவான்.
அந்த மாதிரி இந்த அங்கிள் சிண்ட்ரோம் வந்து நிறைய அப்பாயின்மெண்ட்டில் நிறைய நடக்குது. ப்ராக்டிக்கலாக ஒரு இண்டிபெண்ட் ஜுடிஷியரியில் செலெக்ஷன் ஆஃப் ஜட்ஜஸில் ஒரு பர்ஃபெக்ட் மெத்தடாலஜி இன்னி வரைக்கும் இருக்குன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஓரளவு இருக்குது. ஓகே. ஒரு பல அதே நேரத்தில் சில சிபாரிசுகளும் இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து இந்த நிறைய இந்த கமெண்ட்ரிஸ்லாம் கான்ஸ்டியூஷனுக்கு படிக்கிறாங்க. நாங்கள் அவ்வளோவெல்லாம் படிக்க மாட்டோம். சின்னதாக வந்து எங்களுக்கு இந்த பக்ஷியோட பேர் ஆக்ட், டிடி பாஸோட புக்கு அந்த மாதிரிலாம் நாங்கள் படித்தது உண்டு. உங்களுக்கு வந்து நீங்கள் எனக்கு இந்த ப்ரொவிஷனில் ஒரு டவுட்டு, நான் இந்த மாதிரி இதை போய் ஆர்கியூ பண்ணணும், இந்த பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரி கமெண்ட்ரிஸ் எல்லாம் எடுப்பீங்க? அது இல்லை, கமெண்ட்ரிஸ்ன்னு சொன்னீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து சீர்வாய் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதுதான் கான்ஸ்டியூஷன்லேயே அருமையான புக்கு. அதில் வந்து என்ன முக்கியம்னா சீர்வாயெல்லாம் இறந்துட்டார். அதனால இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் அமெண்ட்மெண்ட் போடல. ஓகே. அதில் ஆனால் ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிற ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த ரீசனிங், உங்கள் ரீசனிங்கை வந்து டியூன் பண்ணுவார். என்னுடைய ரீசனிங்லாம் நிறைய அவர் தான் டியூன் பண்ணியிருக்காரு. அப்படியா? அதனால் நான் சீர்வாயை தான் வந்து பர்சனல் கனெக்ஷன் வித் புக், வித் தட் புக். ஸோ என்னுடைய ரீசனிங் வந்து கரெக்டாகும். ஒரு குருட்டாம்போக்கா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது வேற, அதனுடைய காரண காரியங்களோட இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் கரெக்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது வேற. அது அந்த ரீசனிங் கெப்பாசிட்டி வந்து அந்த புக்கில் இருக்குது. பல நேரங்களில் சில நீதிமன்ற தீர்ப்புகள்லையும் இருக்குது. அப்புறம் அடிப்படை விஷயங்கள்னு சிலது இருக்குது, அதை பற்றியும் கொஞ்சம் தெரியணும். ஆனால் முக்கியமாக ஒட்டுமொத்தமாக சமூகம் மாறிட்டே இருக்குது. இப்போ உதாரணமாக அமெரிக்காவில் முதல்ல வந்து மெரிட்டுக்கு கொண்டு வச்சுருந்தாங்க, அப்புறம் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்னு கொண்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் லேட்டஸ்ட் அமெரிக்கன் ஜட்ஜ்மெண்ட்னா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எடுத்துட்டான். எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, சும்மா எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்கீங்கன்ட்டான். ஓகே. அதனால் அதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு காலத்தை ஒட்டி. அதனால் எந்த ஒரு சித்தாந்தமும் காலாகாலத்துக்கு இருக்குன்னு அதில் ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. சித்தாந்தங்கள் அவசியம்தான் ஒரு நல்ல அரசாட்சிக்கு. ஆனால் அந்த சித்தாந்தங்களை அன்றைய தேவைக்கு ஏற்ப ஒட்டி அமைத்து மாற்றி மறு பரிசீலனை செய்யக்கூடிய ஒரு மனோதைரியம் வேணும். மறுபரிசீலனைக்கு இங்கே யாருமே தயாராக இல்லை. எல்லா நேரங்கள்லையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா ரூல் ஆஃப் லா அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் கவர்னன்ஸ், இது ரெண்டும் தான் அடிப்படை. நான் அமேசிங் எக்ஸ்பிளனேஷன் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த நீங்கள் சொன்ன நிறைய ஜார்கன்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ், ஹெச்எம் சீர்வாய் கமெண்ட்ரி, இது எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த டைம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த அக்செப்டன்ஸ். நன்றி.